ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இப்போ நடந்த விஷயம் சொல்லிட்டு பேசுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. என்ன ரெண்டு பேரும் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அந்த காருக்குள்ளே எவ்வளோ நேரம் சர்வே பண்ணுறாங்கிறத புதுசாக அந்த கேம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமில் கமருதீனும் விஜய் பார்வதியும் சேர்ந்து சாண்ட்ரா வந்து எட்டி உதச்சி அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வரல. இட்ஸ் அ பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னா அவங்களால வந்து கொஞ்ச நேரத்துக்கு மூவ்மெண்ட் இருந்து பறந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் நடந்திருக்கு. இதை வந்து கமருதீனும் பார்வதி சிரித்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. நேற்று விஜய் சேதுபதி சொல்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இதை வந்து ஒரு நம்ம பண்ண தப்புங்கிற அந்த ரிக்ரெட்டே பண்ணலை. ஸோ எல்லாரும் என்னென்ன இது பண்ணிட்டாங்கன்னா இவங்களை தூக்கியே ஆகணுங்கிற இதில் இருக்கும்போது விஜய் சேதுபதி வந்து வழக்கம் போது பேசிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிற டயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து இம்மிடியேட்டாக அவங்கள வெளியேற்றுறாங்க. ஸோ மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அழுகி போன தடுப்பூசி ஒன்று இருக்குது தெரியுமா அவங்க எல்லாருக்கும். சார் கேம்ல வந்து மாத்தி மாத்தி தள்ளி விடுறது இயல்பு. நம்ம சேனலில் பேசாதீங்கன்னு சொல்லிடுங்க, வேற வழி இல்லை. அவன் கொடுத்துருக்கான். இதெல்லாம் ரொம்பவே அன்ஃபேர்மா. இதெல்லாம் வந்து ரொம்பவே அன்ஃபேர். அவங்க ரெண்டு பேரும் அவங்க கேமை தான் விளாண்டாங்க. சாண்ட்ரா அக்காவுமே நிறைய வார்த்தைகள் ஒரு காலத்துல பார்வதியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்க விஜய் வந்து வேலுக்குன்னு இதை பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் பார்வதிக்கு சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டான் வெளியில இருந்து. எதுக்கெடுத்தாலும் அழுகிறது, கீழே தள்ளி விட்ட உடனே வலிப்பு வரும். நான் அஸ் த டாக்டரா வந்து எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என்னன்னா இன்ஸ்டாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்குன்னு ஆரம்பிச்சிருப்பான். இப்போ அவன் இன்ஸ்டாவை க்ளோஸ் பண்ணதுனால என்ன பண்ண தெரியாம இந்த யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் இந்த இன்டர்வியூஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஃபிட் வச்சுட்டு அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஓவரா நாடகம் ஆடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. விஜய் பார்வதிக்கு வந்து அனுபவம் ரொம்பவே அன்பேருமா. அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க கேமை தான் விளாண்டாங்க. விஜய் பார்வதிலாம் ரொம்ப தங்கமான பொண்ணு. தங்கமான பொண்ணு தான் இன்னொரு பொண்ணு கீழே வந்து இது பண்ணி, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துச்சு. யாராக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் பயந்துருவாங்க. பயப்படாமல் சிரிச்சுட்டு இருக்காங்க. எதுவும் மனுஷத்தன்மையே இல்லை. அதை விட ஒருத்தன் அதை வெளியில் சப்போர்ட் பண்ணுறான் தெரியுமா இவன். இவனுக்கும் உண்மையிலேயே மனுஷத்தன்மைங்கிறது கிடையாது. விஜய் பார்வதினு சொல்லியிருக்காங்க, வெளியில் வந்து சொல்லியிருக்கா, நான் தான் இந்த சீசனோட ஒரு மிகப்பெரிய கியூனாக இருந்திருக்கேன். எல்லா ப்ரொமோலையும் நான் இருந்திருக்கேன். ப்ரொமோவை வரணுங்கிறதுக்காண்டியே நீங்கள் தந்தை போட்டிங்கன்னா உங்களை ப்ரொமோவை தூக்கி போட தான் செய்வாங்க. அவங்களுக்கு தேவை டிஆர்பி. உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரொமோவில் வரணும், நான் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிங்க. இப்போ நீங்கள் வந்து பிபேன் தான் ஆயிருக்கீங்க. உங்களை எல்லாரும் கழுவி கழுவி தான் ஊற்றுறாங்க. ஓகேவா. அதுபோக இந்த அடி போன தடுப்பூசி வேறு அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டா இதாகிடுச்சுங்கனால வந்து இன்டர்வியூவில் இதில் வந்துட்டு ரொம்ப அடிக்டடாக இவனுக்கு வந்து என்னென்னா இவனை வந்து எந்த சேனலும் இன்டர்வியூ எடுக்காமல் இருந்தாங்கனாலே இவன் ஆட்டோமேட்டிக்காக அடங்கியிருப்பான். திரும்ப வந்து இவனை இன்டர்வியூ எடுத்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேரான விஷயம் நடந்திருக்கு. நியாயமாக பேசுடா அப்படின்னா எந்த இஷ்யூலையுமே நியாயமாக பேச மாட்டேங்க. இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசி அது பெரிய இஷ்யூ ஆகி இவனை வந்து வெச்சு செஞ்சாங்க மக்கள் பூரம். இப்போ திரும்பவும் அதே விஷயத்தை தான் பண்ணியிருக்கான். ஓகே நண்பர்களே, இவனை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அந்த விஜய் பார்வதி அந்த கமருதீன் இஷ்யூவில் சாண்ட்ராக்கு நடந்த ஒரு இஷ்யூக்கு எல்லாரும் இறங்கி வந்தப்போ கூட இவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் நின்று சிரிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் போகிற டயத்தில் வந்து நம்ம நேம் வெளியில் கெட்ட பேர் ஆயிருங்கிறதுக்காண்டி தான் இவங்க பண்ணாங்களே ஒழிய மற்றபடி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து உண்மையான ரெகுலேட்ன்றதே கிடையாது. மனசாட்சிங்கிறதே இல்லாத ஒரு மனிதர்கள் இவங்க அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. நன்றி.